ஹே கைஸ், ரூவி மகாராஜா ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க டின்னருக்கு வந்திருக்கிறோம். ரூவியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரான்ச்சு. காலா மாதிரி குட்டி ரெஸ்டாரண்ட் கிடையாதுங்க. உள்ளாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக, ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்து, லைட்டிங் ஆகட்டும், அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பு கொடுத்தாங்க, லெமன் கோரியண்டர் சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் புளிப்பா, நல்லா ஸ்பைசியாக நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. ஸ்டார்டரை பன்னீர் ஹரியாலி டிக்கா ஆர்டர் பண்ணணுங்க. ஒரு மீடியம் ஸ்கொயர் ஷேப்பில் மின்ட் கோரியண்டர் எல்லாம் கிரைண்ட் பண்ணி ஸ்பைசியாக கிரீன் கலராக இருந்துச்சு. பன்னீர் ரொம்ப ஸ்பைசின்னு சொல்ல முடியாது. ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம்னாக்கா வயிறு நிரம்பிடும் நம்மளுக்கு. எங்க போனாலும் தோசை நம்ம விட மாட்டோம்ல, அப்படியே கீ ரோஸ்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம். நல்ல சூப்பரா கொண்டு வந்து கொடுத்தாங்க. மசாலா தோசை ஆகட்டும், பரோட்டா வித் குருமா ஆகட்டும், பொங்கல், இது எல்லாமே சூப்பர் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. ரீசெண்டா நான் வந்துட்டு சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மகாராஜா ரெஸ்டாரண்டோட சாப்பாடு. ரூவி மகாராஜா ரெஸ்டாரண்டோட இன்னொரு பிளஸ் சொல்லி ஆகணுங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மைலி ஃபேஸோட தான் வெல்கம் பண்றதா இருந்தாலும், குழந்தைங்க கூட ஜாலியா பேசுறதாகட்டும், அவங்கள கவனிக்கிறதாகட்டும், ஒரு ரெஸ்டாரண்டோட குட்வில்ல ஸ்டாஃப்ஸ் தான் அப்படிதானே. ஃபைனலா ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.